கண்ணப்பன், முத்துவேல், சரவணன், பாண்டியன். சார் எல்லாருமே பெரிய கிரிமினல்ஸ். என்ன சார்? ஹேய், ஒண்ணும் இல்ல நாகராஜ் சார். இவங்களை எல்லாம் அப்படியே விட்டுருங்க. எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்களோ அங்கேயே விட்டுருங்க. நம்மளோட ஜீப்லயே கொண்டு போய் விடுங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் என் கேபினுக்கு வாங்க சார். வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன கத்துக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையும் மறந்துருங்க மனசுல இருந்து. சார். நான் சொல்லி கொடுக்க போறது ஒரு புது தியரி, அப்பன் மனோஜ் தியரி ஆஃப் லா அண்ட் ஆர்டர். சார். வாட் இஸ் திஸ்? இது வந்து பிரமிட் மாதிரி இருக்கு சார். பிரமிட் மாதிரி கிடையாது, இதுதான் பிரமிட். ஆனா இது ஒரு சாதாரண பிரமிட் இல்ல, a miniature of criminals. கிரிமினல்ஸோட வாழ்க்கையோட உதாரணம். உச்சியில ஒரே ஆளு லைக் திஸ், அப்புறம் 2, அப்புறம் 4, பெருகிக்கிட்டே அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கும். நாகராஜ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என் முன்னாடி நிறுத்தினீங்களே அந்த 4 பேர், அவங்க கீழே இருக்கிற இந்த 4 பேர் நோ யூஸ். அவங்கள அரெஸ்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. பாத்தீங்களா, அவங்க போனதுக்கு அப்புறமா எந்த பிரச்சனையுமே நடக்கல. இது கொலாப்ஸ் ஆகல. இந்த மாதிரி தான் கிரிமினல்ஸும். கீழே இருந்து எத்தனை பேர் போனாலும் இது உடைஞ்சு போகாது. போனவங்களை விட இன்னும் அதிக பேர் வந்து குமிஞ்சிருவாங்க. அது அவங்க பண்ணுவாங்க. ஆனா இது எப்பவுமே நினைச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்கிற இவங்க மட்டும்தான். சோ நாம ஆரம்பிக்க வேண்டியது இங்கிருந்து, 1ஆவதுல இருந்து. சொல்லுங்க, கண்ணூர்ல 16 பேர் இறந்து போனதுக்கு காரணமானவங்க யாரு? இந்த ஆளு. கம் ஆன், டெல் மீ, டெல் மீ, டெல் மீ. சார், அவர் முக்கியமானவர். வேற யாரும் இல்ல, எக்ஸ்-எம்பி வரதராஜன் தான் சார். தென் நாம பார்க்கணும் இந்த ஆளை. என்னையா இது? அது வந்து வர்கீஸ் ரெஸ்ட் எடுக்கிற ரூம். அதெல்லாம் வேணாயா, வெட்டி செலவு. இது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். லேபர் பிரச்சனை எல்லாம் இங்க ஒன்னும் வராது. ஏன்னா இது ஏன் இடம். இங்க எவனும் வந்து ஒன்னும் புடுங்க முடியாது. என்ன மாதிரி முதலாளிங்களுக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் யா இது. உன் பாஷையில சொல்ல போனா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். புரியுதா? ஆமா, அது என்ன ரவுண்டா ஒண்ணு இருக்கு? பெட்ரூம் சார். ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கா? இருக்கு சார். இவனுங்க எதுக்கு நம்ம இடத்துக்கு வரானுங்க? ஏதாவது ஹெல்ப் கேட்டுன்னு வரானுங்களா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. வரல சார், போக வந்த கூட்டிட்டு போக. என்ன இப்ப சொல்றாரு இவரு? சார், அது வந்து நானே சொல்றேன் வரதராஜன். Your time is up and from now on you are under the law and here I am the law. யோ, இவர் பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியல. தமிழ்ல கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அது வந்து உங்களை உள்ள தள்ளுறதுக்கு. உள்ளயா? சார், நீங்க துப்பாக்கிக்கு தான் உள்ள தோட்டா வைக்கிறீங்க. நான் கல்லுக்கே தோட்டா வைக்கிறவன். ஏன் இடத்துக்கு வந்து என்னையே தூக்குவான்றீங்க. அடிச்சு கொன்னுடுவேன். கொல்லற உரிமை போயிருச்சு. கண்ணூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப அந்த உரிமை இல்ல உனக்கு. இனிமே ரெஸ்ட் தான். உள்ள கிளம்பு. டேய் வாங்கடா, நான் யாருன்னு இவனுக்கு புரிய வைங்க. புல்லூர்ல இருக்கிற வரதராஜன் இந்த விரல அழுத்துனா எக்ஸ்-எம்பி ஆன வரதராஜன் எக்ஸ்பயர்ட் ஆயிருவார். என்ன அழுத்துட்டுப்பா? வேணாம் வேணாம், விட்டு விட்டு. சார் சார், போலாம் சார், போலாம். டன். The next, who are they? எக்ஸ்-எம்எல்ஏ பாலசிங்கம், யூத் லீடர் கிருஷ்ணமூர்த்தி. பாலசிங்கம், கிருஷ்ணமூர்த்தி. We are going for them. இவர் தான் எக்ஸ்-எம்எல்ஏ பாலசிங்கம். தலைவரே, அங்க யூத் லீடர் கிருஷ்ணமூர்த்தி. வைஷ்ணவி, என்னாச்சு? அதையே நீ சாப்பிட்ட? பிடிக்காததை சாப்பிட்டா இப்படிதான் நடக்கும். இது ஒன்றும் அதனால இல்ல, இதுக்கு முன்னாடியும் வந்து எடுத்தேன். எனக்கு ஒரு சந்தேகம். இங்க ஒரு குட்டி அப்பன் மனோஜ் வந்துட்டாரோன்னு தோணுது. எஸ். வைஷ்ணவி, சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, கிஃப்டா வாங்கி தரேன். எனக்கு ஒரு பால் வேணும், டென்னிஸ் பால். ஏய், ஒண்ணுன்னா ஏய், எங்க ஓடுற? ஏய், நில்லு, ஓடாத. ஏய், சொன்னா கேளு. இந்த டைம்ல ஓடக்கூடாது. வேண்டாம். என்னங்க?
வணக்கம். நாங்க தமிழ்நாட்டுல இருந்து இங்க வரோம். நாங்க கொஞ்சம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு, அதான். ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வர எக்ஸ்எம்பி வரதராஜன், எக்ஸ் எம்எல்ஏ பாலசிங்கம், யூத் லீடர் கிருஷ்ணமூர்த்தி 3 பேரையும் கண்ணூர் இன்சிடென்ட் பேர்ல அரெஸ்ட் பண்ண அப்பன் மனோஜோட நடவடிக்கை நாங்க எல்லாரும் வரவேற்க தான் செஞ்சிருக்கணும். முல்லை பெரியார் இஷ்யூல எங்களை இந்த பாஸ்கரன் மண்ணை திருடுறவன்னு செய்திகள்ல எழுதும் போதே முடிவெடுத்தேன். ஆனா மனோஜ், ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லி வெளியூர் ஆளுங்க குத்தம் சொல்றத தோளை தட்டி பாராட்டுறதுக்காக நான் அங்க ஒண்ணு இங்க வரல. டீல் பேச வந்திருக்கோம். ரெடி கேஸ் பிசினஸ்ல நண்பர்களாயிடலாம். நீ எவ்வளவு வேணும்னாலும் கேட்கலாம், எவ்வளவு கேட்டாலும் தருவோம். ஆமா, அதுக்கு பதிலா நான் என்ன செய்யணும்? அதை யாரும் சொல்லலையே. கண்ணூர், அங்க நடந்த கொலைகளை பத்தி நீ வெளியே கொண்டு வர நினைக்கிற உண்மைகளை நீ மறைக்கணும். அதுவும் இங்கேயே. அங்க கண்ணூர்ல நடந்த கொலை தப்புதான், நடந்திருக்க கூடாது. ஆனா அவங்க அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொன்னா என்ன செய்யறது? சொல்லணும், கொன்னுதான் முடிக்கணும். எல்லா உரிமையும் ஸ்டேட்டுக்கு தான் இருக்கு. அது பழைய விதிமுறை. அது இப்போ உங்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு. எதிர்க்கிறவங்களை கொல்றது மூலமா தான் பழி தீர்க்கணும். நாட்டை நீங்க வளர்க்கறதுக்கு. லுக் மிஸ்டர் மனோஜ், ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் ஆன் அதுதான் கண்ணூர்ல வரப்போகுது. நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போற ஒரு திட்டம். இதுல இன வேறுபாடுலாம் கிடையாது. நல்லதுதான். முல்லை பெரியார் பிரச்சனையில மட்டும் கேஸ் இருந்திருக்கலாம். ஆனா ஊழல் விஷயத்துல ஒரே இந்தியா, ஒற்றுமையான இந்தியா. இன வேறுபாடு இல்ல. இந்த ஊர்ல கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது வெளிநாட்டுல. அதுவும் நல்லதா இருக்கு. ஒரு ஆளுக்கு கூட சந்தேகம் வராது. ஊழலுக்கு எதிராக எவ்வளவு வேணாலும் பேசலாம். உங்க ஊர் கண்ணூர்ல வரப்போறது குறைஞ்ச விலையிலேயே நிறுவனம் கட்டுறதுக்கான திட்டம். அது அந்த ஊருக்கு நல்லது. எங்களுக்கு அந்த ஒரு கனவு மட்டும்தான் இருக்கு. கேளு, கண்ணூர் பிரச்சனையில தலையிடாம இருக்க உனக்கு என்ன வேணும்னு கேளு. அப்படி காசுக்கு விலை பேசுறது கிடையாது என்னோட கனவு. ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ்ங்கிற பேர்ல நீங்க எதை வச்சு சம்பாதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நிறுவனங்களுக்காக கிராமத்தில் இருக்கிற மக்களை வெளியேற்றிட்டு மல்டிநேஷனல் கம்பெனி கொடுக்கிற கமிஷனுக்காக நீங்க அந்த இடத்த வித்துருவீங்க. இதுக்கு முன்னாடி நந்தி கிராமம், இப்போ இந்த கண்ணூர். ஒண்ணு இல்ல, 16 குழந்தைங்க அனாதை ஆயிட்டாங்க. நீங்க அழிச்சது அவங்க குழந்தை பருவத்தை. காலம் உங்கள் என்னைக்குமே மன்னிக்காம. காலம், அந்த காலத்தை நாங்க பாத்துக்கிறோம். நீ டீலுக்கு ஓகேவா இல்லையா அதை மட்டும் சொல்ல போதும். டீலுக்கு ஓகே சொல்ல வேண்டியது நீங்க தான். இதை இதோட விட்டுருங்க. கண்ணூர் மக்கள் அங்கதான் இருப்பாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறவங்க. அங்கிருந்து விரட்டினீங்கன்னா அவங்க எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உன் முடிவை நீ சொல்லிட்டல. என்ன பண்ணணும்னு நாங்க பாத்துக்கிறோம். இனி விதி தான் முடிவு செய்யும். எங்க விதி இல்ல, உன் விதி. பார்க்கலாம். காலம் மறுபடியும் நம்ம சந்திக்க அனுமதிச்சா. பயந்துட்டியா? ஒன்னும் இல்ல. ஐயோ, கரண்ட். அவங்க எல்லாம் சும்மாதான். எனக்கு வேண்டாம். நீ உள்ள போ. இல்ல, போ. நான் போக மாட்டேன். எனக்கு வேண்டாம். பைஷ்வனி போ.
விட்டுடு. இந்த ஆளை சாவடிக்க சொல்லி ஸ்டீஃபன் சார் சொல்லல. அரசியல்வாதிங்க கிட்ட விளையாண்டீங்கன்னா இப்படிதான் நடக்கும். ஜாக்கிரதை. பைஷ்வினி,